அவரை பற்றி நாங்கள் தூற்றி இந்த தளத்தில் எழுவதை நாங்கள் விரும்பக்கூடாது. அவர் ஏதோ வகையில் இவ்வளவு காலமும் அரசியல் ரீதியாக ஏதோ செய்து தமிழ் மக்கள் மத்தியில இருந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த தளத்தில் அநாகரிகமாக எழுதுவதையோ அநாகரிகமாக பேசுவதையோ நிறுத்திக்கிட்டு நாங்கள் இந்த வரைக்கும் என்ன செய்தாரோ எது செய்தாரோ தமிழ் மக்களுக்காக இருந்தாரோ என்னவோ எங்களுக்கு தெரியும். நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கதைச்சிருக்கிறோம். இறந்த ஒருவரை நாங்கள் கேவலமாக கதைக்கிறதையோ எழுதுறதையோ விரும்பவில்லை. இந்த தளத்துல என்னுடைய கருத்து இதுதான். நீங்கள் அதுக்கு மேல அவரின் மரணத்துக்கு நாங்கள் அஞ்சலியையும் மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டு எங்களோட கள்ளத்தை நடத்தி கொண்டு செல்லுவோம். நன்றி நன்றி ஆர்ஜி. நன்றி உங்களோட கருத்துக்கு. நான் நினைக்கிறேன் ஜனார்த்தன் இதை சொல்ல வந்த நீங்க தம்பி நீங்க கதைங்க தம்பி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் தம்பி. நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம்தான் நடந்திருக்கு. நாங்கள் முதலே இதெல்லாம் கதைச்சு நாங்கள் தளத்துல நாங்கள் எதிர்பார்த்தது டிசிசி மீட்டிங் தான் டாக்டரை கைது செய்வினோம்ண்டு. ஆனா இவ்வளவு பயப்படுவினோம்ண்டு நாங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு வேகமா பயந்து இப்படியான விஷயங்களை செய்வினோம்ண்டு. இனி திரும்பவும் கைது நடக்காது அல்லது இப்படியே இருப்பினோம்னு சொல்ற நம்பிக்கையில நாங்க இருக்கிற அளவுக்கும் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த பயம் நீங்கள் இப்ப இந்த கைதை மட்டும் நாங்க பார்க்க கூடாது. இப்ப 2-3 நாட்களாக என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாட்டை பார்க்க அவை சரியா பயப்படினோம்னு எங்களுக்கு விளங்குது. ஏனண்டா நேற்று இளங்குமரன் எங்களை டாக்டர் அர்ஜுனாவை பற்றி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். யாருக்கோ கொடுக்கும் போதும் அவர் சில முரண்பாடான தேவையில்லாத கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார். இப்போ டாக்டர் அர்ஜுனா அரசியல் ரீதியா அவரை விமர்சிச்சாலும் தேவையில்லாம தனிப்பட்ட ரீதியில அவருக்கு எதிராக ஒன்றும் கதைக்கிறதில்லை. ஆனா இவர் சொல்லியிருக்கிறார் அந்த காரோட பழக்கினது மற்ற நல்லூர் கோயில் சம்பவங்கள். உண்மையாவே இளங்குமரனுக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனா ஒரு மதத்தையோ இதையோ தாக்கி கதைக்கலைன்றது அவருக்கு வடிவா தெரியும். ஆனா இது இருந்தும் அரசியலுக்காக இப்படியான தனிப்பட்ட விஷயங்களை அவர் சேறு பூசுறத நாங்க கொஞ்சம் காணக்கூடியதா இருக்கு இப்ப 2-3 நாளா. அப்ப இதுகள் சம்பந்தமா எல்லாம் நாங்க பார்க்க இவைகள் திட்டமிட்ட ரீதியில ஏதாவது ஒன்று செய்து இந்த தேர்தலை நோக்கி தான் பயணிக்கணும். அதை விட இவ்வளவு பயம் இருக்குமென்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளவுக்கு பயப்படுவாங்க இந்த என்பிபி அரசாங்கம் உண்மையாவே பார்க்க சிரிப்பா இருக்கு. இவ்வளவு கேவலமான முறையில நடந்து கொள்ளுவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான முறையில கைது செய்கிறதுக்கு வருவினம். ஒரு பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு ஆளை கைது செய்யணும்னா முதலாவது யாழ்ப்பாண பொலிசுக்கு அறிவிக்கணும். அந்த யாழ் மாவட்ட பொலிசோட சேர்ந்துதான் இந்த கைது நடவடிக்கைக்கு வரணும். அதை விட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய வந்திருக்கிறீங்க. அதுக்குரிய ப்ரொசஸஸ் இருக்கு. அவரோட ஒழுங்கான முறையில கதைச்சு அவர் ஒரு ஏற்கனவே நீங்க கதைச்ச மாதிரிதான் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்றீங்க, நாங்கள் தமிழ் பிரதேசங்கள்ல தமிழ் மூலம்தான் எல்லா அலுவலக கடமைகளும் செய்வோம்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க சிங்களத்துல லெட்டர் அடிச்சு கொண்டு வந்து காட்டினா அவர் கேட்கறது நியாயம் தானே. இதை நீங்க பெரிய ஒரு முரண்பாடா இதை உருவாக்குறதுக்கு தான் இந்த பொலிஸ் வலிக்கிட்டவே. ஆனா அது டாக்டரும் லோயரும் பக்கத்துல இருந்ததால அதை சுமூகமான முறையில அதை முடிச்சு இன்றைக்கு இதாயிட்டினோம். மற்றது இந்த கைது இப்போ வெளியே விட்டுட்டு நம்மன்னு சொல்லி நாங்கள் இவையில ஒரு ஏதோ இதா நினைக்கலாது. இவைன்ற பல திட்டங்கள் இவைக்குள்ள இருக்கு. இப்போ இந்த வழக்கையே இன்றைக்கு உடனே புன கொடுத்தவ அடுத்தது மக்கள்ற மனநிலை இதுகளையெல்லாம் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, கதைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க தொடர்ந்து கதைங்க, நாங்கள் இடையில கதைப்போம். ஜஸ்டின் ஐயா, ஜெய்சன் ஐயா, மீட் எடுத்துட்டு கதைங்க. 26வது வழக்கும் போட்டாச்சு. இது சரியா? இப்ப நாளைக்கு 9 மணிக்கு அவர் ஆஜராக வேணும். இந்த ஆர்ப்பாட்டம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அந்த என்னுடைய கேம்பஸ் படிகளோட சேர்ந்து அவர் ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி வலிக்கிட்டதில்லை. அதுக்கு தான் 5 பேருக்கு அங்க கொடுத்துருக்கணும் பெற சொல்லி. அது வேண்டாம். நாளைக்கு அது நடக்காம பண்றதுக்கும் இது ஒரு காரணமா தான் முன்னேற்பாடாகத்தான் அந்த வழக்கு போட்டிருக்கணும். அவை என்ன எதுவுமே விஷயம் இருக்கு. இவியல் எப்படி யோசிக்கணும்னா பயமுறுத்துறோம்னு சொல்லி காட்டினவா விளங்குதா? இப்ப இப்படி செய்து பயமுறுத்தி காட்டினோம். அப்ப டிசிசி மீட்டிங்ல வாய் திறந்தா நாங்க உள்ளே தூக்கி போட்டுருவோம். இது யார்கிட்ட பயப்படுத்தணும்னு தெரியாத அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அந்த பாராளுமன்றத்துல அவர் சவால் விட்டதோடய பயம் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவற்றை நகர்வுகளை எல்லாம் பார்க்க இந்த என்பிபி அரசாங்கம் தாங்க கவலை போறோம்னு தெரிஞ்சிட்டு
அதை விட கடந்த 2-3 நாட்களா டாக்டர் வந்து சாவச்சேரியில தனிப்பட்ட ரீதியில எல்லாரையும் சந்திச்சு இரவிரவா முக்கியமான ஆக்களோட ஏழைகளோட போய் அவர் தந்த விஷயங்களை கதைச்சு கொண்டு வரைக்க இவங்களுக்கு விளங்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுதுண்டு. அப்ப அடுத்த கட்டமா இந்த நகர்வுகளை இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. இதுதான் ஜொனாதன் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஜொனாதன் இப்ப அவரே சொல்லிட்டாரு, அர்ஜுனா சொல்லி இருக்கிறார், இவ 2 மணித்தியால் வந்தானா ஜேடிசிசி மீட்டிங் நடக்குது, அதுக்குள்ள வந்து எம்பி மேயர் கதைக்கலாண்ட மாதிரியும் சொல்லப்பட்ட. அப்ப அவர் கேட்கிறாரு, அர்ஜுனா கேட்குது, அப்படி என்றா என்ன எங்களை ஏன் கூப்பிட்ட நீங்க வேணுமென்றால் அர்ஜுனா என்ன அன்னூராண்ட மீட்டிங்னு சொல்லிப்பட்டு செய்து போட்டு போயிருக்கலாம் தானே. இது அபிவிருத்தி சபைக்கான கூட்டத்துக்குள்ள வந்து இவர் என்னன்றதை செய்யலாம்னு சொல்லி அவர் அர்ஜுனா கேட்கிறாரு. இதுல என்ன இப்ப இதுகள் எல்லாம் இருக்கத்தக்கதா. இதுல வந்து சில விஷயங்கள் எங்கட மக்கள் வந்து தொடர்ந்து புல விட்டு கொண்டிருக்கணும். எப்படின்னு சொன்னா, இப்ப அர்ஜுனா டாக்டர் கைது செய்யப்பட்டுட்டார். அவர் வந்து இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தான் வந்து அவையின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பேன் சொல்லி இருந்தவர். அவை சம்பந்தமா கதைப்பேன் சொல்லி இருந்தவர். இந்த 170 வைத்தியசாலையில அந்த பணியாளர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர். அப்ப கைது செய்யப்பட்டு இவ்வளவு நேரத்துக்கு அவை சம்பந்தமான ஒரு ஆள் ஏன் இன்னும் போய் ஒரு ஊடக மையத்துல போய் அதுக்கு ஒரு எதிர்ப்பை, அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல? ஒரு விஷயத்த வெளிப்படுத்தலாம் தானே. இப்ப மக்கள் வந்து அவரை எல்லாத்துக்கும் பயன்படுத்தினோம், விளங்குதா? இப்ப இந்த டிசிசி மீட்டிங்ல கூட அவங்க பயப்படுறது வந்து இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் பிரச்சனையை டாக்டர் பெருசா கதைப்பார். அதை விட இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்த கதைப்பார். இதெல்லாம் மக்களுக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குள்ளேயும் இந்த அரசாங்கத்துக்குள்ளேயும் இருக்கிற பெரிய கேள்வி, பெரிய பயம். ஆனா பாருங்க, ஒரு எதிர்ப்பண்டேக்க ஒருத்தரும் வந்து அவருக்கு சார்பா கதைக்கிறது இல்லை, அவரை பயன்படுத்தி போட்டு விடுறது. இதுதான் எங்கட மக்கள் செய்யற பிள்ளை. இப்ப மக்களுடைய புரட்சிய சம்பந்தமான ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஏழை மக்களை, ஒரு பாமர மக்களை நாங்க விடுவோம், அவைகளுக்கு உண்மையாவே சில விஷயங்கள் கஷ்டம் செய்யறது, அவையோட குரல் ஒடுக்கப்படும். இந்த வேலை இல்லா பட்டதாரிகள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு கட்டாயம் ஒரு விஷயத்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும். என இதுல உண்மையா, இது என்ன தனிப்பட்ட கருத்து, உண்மையாவே ஒரு நன்றி உள்ள ஆக்களா இருந்தா கட்டாயம் அதை செய்திருக்கணும், உடனடியா ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், அதெல்லாம் தவறானது என்று சொல்லி. இவ்வளவு 3000 பட்டதாரிகள் நீங்க இருக்கிறீங்க, 3000 பேர் போராடிக்க 3000 பேரையும் தூக்கி ஜெயில போடலாது, விளங்குதா? 3000 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாது. சில விஷயங்கள் எங்கட மக்கள் உணர்வு ரீதியா செய்ய வரைதான் சில விஷயங்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தனி மனுஷன் போராடி இவ்வளவு விஷயத்த செய்யலாம் என்று சொல்லிக்க, ஏன் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யலாது? டாக்டர் தனக்கா போராடலையே, இவ்வளவு விஷயம் எதுக்காக நடக்குது? அப்ப சில அமைப்புகள் வரணும். ஒரு நிமிஷம், உங்களோட கருத்துக்கள் எல்லாத்துக்கும் வரவேற்கிறேன். அதே நேரத்துல நாங்களும் எல்லாத்தையும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். எமது மக்கள் எல்லாரையும் சொல்ல விரும்பல, சில பேர் வந்து சாப்பாட்டு வாசலுக்கும் சேராய போத்தலுக்கும் அடிவருகள் தானே, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்படியான என்ன டாக்டருக்கு ஒரு பாதக நடக்கைகளை வந்து பின்னுக்கு வந்து நிற்பினோம், தங்களுக்கு சாதகமான இது நான் கதைக்கிற வந்து இந்த கற்ற சமூகம் இருக்கணும் தானே. ஏற்கனவே ஒரு தவறு விட்டுட்டினோம், அதான் இல்ல என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து ஏற்கனவே ஒரு தவறு விட்டுட்டினோம். எலெக்ஷன் நேரம் டாக்டருக்கு சார்பா நிக்காம எல்லாம் செய்து போட்டு கடைசியா வந்து தஞ்சம் பூந்தா டாக்டர்கிட்ட. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சரியான ஒரு ஆதரவு கொடுக்கணும். டாக்டர் நேரு சொல்லி காட்டினவர், எலெக்ஷனுக்கு முதல் வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு முதல் ஒண்ணு கலைக்க வேண்டாம், நான் வெண்டு ஓட்டு வாரன் வந்து செஞ்சு காட்டுறேன்னு சொன்னவர் இல்லோ. அதான் இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும். நான் அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணல, எங்களோட யாழ் மக்களை சொல்றேன், எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. சாப்பாட்டு வாசலுக்கு சாராய போத்தலுக்கும் போயிட்டு பிறகு வந்து என்னத்துக்கு எல்லா பிரச்சனையும் வந்து டாக்டர் தலையில தூக்கி போடணும். இல்ல அதான் உண்மையாவே இது வந்து சில விஷயங்கள் மக்கள் கட்டாயம் இது சம்பந்தமா சில விஷயங்கள். எவ்வளவு பேர் ஓட் போட்டா நீங்கள் பஸ்ல இருந்து கொண்டராக்கி, அவன் சிங்களத்துல இருந்து எல்லாம் கொண்டராக்கி எல்லாம் செஞ்சு சாராய போத்திலையும் கொடுத்து உங்களை கொடி கட்டி ஒரு ஏரியாவில பெரிய மோடா போட்டு இதெல்லாம் ஆட்ட காசு. எம்பிபிக்கு அந்த நேரம் காசு இருந்ததா? இல்ல நான் கேட்கிறேன், இந்த பொதுவான நான் நிறைய ஒரு சில கருத்து சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து ஆர்ஜே என்னென்று சொன்னால், இன்றைக்கு டாக்டர் இதுலயும் வெற்றி தான் கண்டுட்டார் வந்து. அதாவது வந்து 3000க்கு அதிகமான
3000த்துக்கு அதிகமான பட்டதாரிகள் இப்படி ஒரு போராட்டத்தை எடுக்கிறார்கள் என்ற உடனே எந்த ஒரு எம்பியும் கூட அதுக்கு ஓமென்று சொல்ல மாட்டார்கள், இதென்ன மாட்டார்கள். டாக்டர் ஓமென்று சொன்னார், வெறுவன் உங்களோட வந்து முதல் 7:45 இருந்து 8:45 குறிப்பிட்ட 7 நேரம் மணிக்கு போறோம். நிற்பேன், அதன் பின்பு தான் டிசிசி மீட்டிங் போவேன். இதுவே வந்து இதுதான் இன்றைக்கு டாக்டருக்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வந்து 5 பேருக்கு அவர்கள் நீதிமன்றத்தால இல்லை, நீங்க இது செய்ய இந்த ஊர்வலம் செய்ய முடியாது, தடை விதிக்கிறோம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒவ்வொரு விஷயமும் மாவீரர் நடத்தைக்கு தடை வைப்பதுதான், ஒவ்வொரு P2P செய்ய பொழுதும் தடை வைப்பதுதான். இது அரச இயந்திரத்தின் ஒடுக்குமுறையின்ற வழிவகுதான். இதையெல்லாம் பார்லிமெண்ட்ல கேட்கப்படும். இந்த மற்ற 19 தேசியம் பேசுகிற எம்பிமார் இருக்கிறோம், அவர்கள் கேட்க வேண்டும். என்ன இந்த பட்டதாரிகள் ஜனநாயக ரீதியா ஒரு ஊர்வலம் செய்ய முடியாதா? பழைய அரசாங்கங்கள் அரச ஜனாதிபதி இந்த நேரத்தில் கூட இப்படியான ஊர்வலங்கள் நடந்தது. நீங்கள் ஒரு படித்த பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கிறார்கள், அவர்களது கோரிக்கைக்கு ஜனநாயக ரீதியாக அவர்கள் ஊர்வலம் செய்வதற்கு நீங்கள் தடையை போடுகிறீர்கள். அதில் ஒரு பங்கு பெற்ற போகும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தடை விதிக்கிறீர்கள். என்ன ஜனநாயகத்தில் உங்கள் 70 நாட்கள் இதுவரை கலந்திருக்கின்றது? இன்னும் உங்கள் 4 வருஷமோ 5 வருஷத்தை எப்படி கழிக்க போகிறோம் இதை கேட்கறதுக்கு எந்த துணிவுள்ள எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 20 பேர்லயோ 19 பேர்ல யாராவது கேட்கறது தயாரா இருக்கிறார்களா? கேட்க வேணும். இதை மக்கள் கேட்க வேணும். அவைகளுக்கு காசு போய்களை அவைகளை இதோட பெட்டி கதைக்க போயிடும். எங்களுக்கு தேவையில்லை, மக்கள் தான் தேவை. மக்கள் தான் இப்ப பிரச்சனையா இருக்குது. என்ன மக்கள் ஒரு காலம் பிரச்சனை இல்லை, மக்களை வழி நடத்துறவர்கள் பிரச்சனை. மக்களுக்கு வழி நடத்துறவர்கள் சரியான முறையில் அதை சொல்ற இல்லை. ஆனா மக்களின் தலைமை தாங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் புரிந்து விட்டார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு அர்ச்சுனாவோட நிற்கிறார்கள். அவர்கள் அடுத்த சமுதாயத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்ற வழியிலே கண்டபடி கேட்க மாட்டேன். ஒரு விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்ணுங்க, அந்த பிடிபி என்ற கருத்தை இதுல வேண்டாம். அது வந்து பிரயோஜனமற்றது. எந்த தமிழர்கள் என்ன ஒரு ஊர்வலம் செய்தாலும் அதை ஒடுக்கும் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கங்கள். அதை இந்த அரசாங்கம் எடுத்துக்காட்டி இருக்கின்ற கருத்தை தான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து எங்களுக்கு அதை நாங்கள் அதை எடுக்கிறத ஒன்றும் தேவையில்லை. தமிழ் மக்கள் என்னத்தை செய்தாலும் ஒடுக்கும் சிங்கள அரசுன்றதை இந்த அரசாங்கம் அதை நிரூபித்துக் கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் மக்களுக்கு உணர பண்ணுவோம். இதுல நான் ஒரு விஷயத்த பகிரங்கமா சொல்றேன். என்ன பிரச்சனைடா, இந்த என்பிபி அரசாங்கத்தின் இளங்குமரன் அவருக்கு வந்து இப்ப அவர் சார்ந்த ஆக்கள் இதுல நிறைய பேர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா அவர் வந்து இந்த தளத்துல நாங்க கதைக்கிற விஷயங்களை உன்னிப்பா அவதானிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவைன்ற நகர்வுகள் ஒவ்வொன்றும் இருக்கு. அதால நான் தெளிவா சொல்றேன், இந்த இளங்குமரன் உண்மையாவே அவருக்கு அரசியல் தெரியாதுன்றதை ஒத்துக்கொண்டு அதை விட்டுட்டு விலகுறது தான் அவருக்கு நல்லம். இல்லைன்னு சொன்னா அவர் பயங்கரமான அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். உண்மையான விஷயம் இதுதான். அவர் உண்மையாவே உங்களுக்கு கதைக்க தெரியாண்டாயா நீங்க விட்டுட்டு உங்களோட வேலையை பார்க்கலாம் போய், அல்லது நீங்க மின்சார சபையில வேலை செய்யிருக்கிறீங்களா அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. அல்லது அனுர அரசாங்கத்திட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு நீங்களும் ஏதாவது ஒரு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகுங்க. இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்கி ஏதாவது அதுகளை பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து அரசியல் மக்களோட பிரச்சனை சம்பந்தமா கதைக்க தெரியாத, முதலாவது தெரியாட்டியும் பிரச்சனைல நல்லது செய்வீங்களான்னு பார்த்தா அதுவும் செய்ய மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு அஜெண்டாவில் ஓடுறாள் யாரும் சொல்றதை கேட்டு அப்படியே செய்யக்கூடிய அந்த பக்குவம் தான் உங்களுக்கு இருக்கொழிய சுயமா சிந்திச்சு கதைக்கவே தெரியாது உங்களுக்கு. தயவு செய்து இப்படி தேவையில்லாத கதைக்க தெரியாத கதைகளை கழிச்சு வீணான கருத்துக்களை விட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய பகையை சம்பாதிச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இயல்பா நல்ல குணங்கள் இருக்கலாம் சில நேரங்கள்ல. ஆனா யாருக்காக நீங்க கதைக்க போய் உங்களோட ஒரு சரியான நல்ல குணங்களை முழந்து ஒரு தவறான முறையில நீங்க சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க கொஞ்ச நாளா. ஆகவே இதுல சரியான கவனம் எடுக்கணும் நீங்கள் உண்மையாவே. இதை தவிர்த்து கொள்ளுங்க. அதை விட டாக்டர் அர்ச்சனாவோட மோதுறதை குறைச்சி கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. உண்மையாவே நாங்க எச்சரிக்கிறோம். என்னன்னு சொன்னா ஒரு கருத்தியல் ரீதியா சரி,
அரசியல் ரீதியா சரி எதுவுமே உங்களுக்கு டாக்டர் அர்ச்சனாவோட மோதுற அளவுக்கு அந்த அளவுக்கு பவரும் இல்லை, அந்த அளவுக்கு தகுதியும் இல்லை. அதால அதை தவிர்த்து கொள்றது உங்களுக்கு நல்லம். குணாதன் அவையல் வந்து ஒரு அஜெண்டால தான் அவர் செயல்படுறாரு. சரியா? இப்ப அர்ச்சனா வந்து அவருக்கு ஒரு இது இல்லை, அவர் முற்று முழுதா வந்து தமிழ் மக்களுக்காக தான் அவர் கதைக்கிறார். இவர் என்ன பிரச்சனை என்னத்துல செயற்பட்டான்னு அவ தீர்க்க வேண்டியது மக்கள்ற பிரச்சனையே. சரியா? அஜெண்டாவை வந்து அவன் கட்சிக்குள்ளதான் அதை வச்சு கொள்ளணுமே ஒழிய மக்கள் மத்தியில கொண்டு வந்து அவன் அஜெண்டாவை காட்டி கொண்டிருக்க கூடாது வெளிப்படையா. ஒரு அத கூட புத்திசாலித்தனமா செய்யும் கொண்டுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு அஜெண்டாவில செயற்படுறீங்கடா ஏமாத்துறத கூட சரியா ஏமாத்துங்கன்னு தான் சொல்றேன். விளங்குதா? இப்ப பொய் சொல்றத கூட சரியா சொல்லுங்க. அதை விட்டு கோமாளி கூத்து காட்டி மக்களை ஆக முட்டாள நினைச்சு கதைக்கிறது வந்து உண்மையாவே அது சகிக்க இல்லாத ஒரு விஷயம். ஒருத்தர் ஏமாத்துறான்டா ஐயா தெரியாம ஏமாத்திட்டோம் என்று சொல்றது வேற விஷயம். சரியா? அவன் ஏமாத்துறான் என்று கொண்டும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம்டா அது மக்களை எங்களை முட்டாளாக்குற விஷயம். அது சரியா கோபம் வரும் மக்களுக்கு. அதால வர்ற விளைவுகளை பிறகு சகிக்கிறது கஷ்டமா போயிடும். என்னன்னு சொன்னா ஒருத்தனை குற்றம் சொல்லணும்டான்னு ஒரு ஆளை விமர்சிக்கணும்டான்னு அரசியல் ரீதியா விமர்சிக்க போறீங்களா அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். சரியா? ஒரு ஊடகவியலாளர் இளங்குமரன்டா கேள்வி கேட்கிறார், டாக்டர் அர்ச்சனா கடந்த காலங்கள்ல சில சொல்லி கொண்டு வரார், அது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? இவர் சிரிச்சு கொண்டு இந்த கத்தரி தோட்டத்தில் நினைக்கிற பெருளி மாதிரி நீங்க யாரும் கோவிக்க கூடாது. சிரிச்சு கொண்டு அவர் சொல்றார், அவர் நல்லூர் கோயிலை பற்றி கதைக்கிறார். நல்லூர் எவ்வளவு பாரம்பரியமான கோயில், நீ ஒரு எம்பி, நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கதைச்ச வீடியோவை முழுமையா நீ பார்த்துருக்கணும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீ கதை சொல்ல வரணும். விளங்குதா? ஒரு விஷயத்த புல்லா பார்த்துட்டு அவர் என்ன நோக்கத்தோட சொல்லி இருக்கிறார், அதுல என்ன கருப்பொருள் அவர் சொல்ல வாரார்ன்றதை முதலாக அறிஞ்சு கொள்ளணும். அதை விட்டுட்டு அவர் டிரைவிங் பழக்கிறார், அவர் டிரைவிங் பழக்கிற உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு டிரைவிங் பழக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையாண்டா அதுக்கு அவர் ஒன்றும் செய்யலாது. விளங்குதா? ஒருத்தர் தனிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து அரசியலுக்கு வச்சு விமர்சிக்க கூடாது. அவர் செய்யற நல்ல விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுமா? ஒரு 19 நாள் ஜெயில போய் இருந்துட்டு வருவீங்களா? இப்பயே சாகுற மாதிரி இருக்கிறீங்க. அப்ப நீங்க போய் அவரை விமர்சிக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் மட்டுமில்ல அவங்க மற்ற 2 எம்பி மாதிரி இருக்கணும்ல. இன்னைக்கு போய் அங்க அந்த கைபோர்ட்ஸ் அந்த இது தண்ட இடத்துல வந்து போய் காய்ச்சிருக்கணும். என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறீங்க, வேணா கோர்ட் கேஸ் போக வேண்டிய வரும், சமாதானமா கதை போக வேண்டிய சொல்லி 3ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதி மீட்டிங்குக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அவர் எல்லா இதெல்லாம் கதைச்சு டிசிசி மீட்டிங்ல எல்லாம் கதைச்சு அவர் கோர்ட்ஸ் என்ன செய்தோ அதன்படி செய்வோம் சொல்லி டிசிசி மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்தாச்சு. என்ன இதுதான் டிசிஷன். இப்போதைக்கு தற்காலிகமா அதை நிறுத்தி வச்சிருக்கு, நிரந்தரமா அதை நிப்பாட்டணும். அப்ப அதுக்கான முடிவு டிசிசி மீட்டிங்ல ஏற்கனவே எடுத்தாச்சு. அந்த முடிவு நான் பிடிங்கினான்னு சொல்லி கொண்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதான் டாக்டர் நேரு சொன்னவர், இதுக்கு தீர்வு கண்டாச்சு. திரும்ப போய் தீர்வு கண்ட விஷயத்துக்கு நாங்க தீர்வு பெற்று தரோம்டா என்ன நீங்க சொல்ல வாரீங்கள்? விளங்கல? தாங்கள்லாம் முடிவு எடுத்துன்றது முடிக்கிறதுக்காக தான் அந்த அலுவல் பாக்கணும். அதுதான் முடிஞ்சா நீங்க புறையப்பா திரும்ப போய் பிடுங்குறீங்க. நீங்க புதுசா இப்ப டாக்டருக்கு வந்து இத்தனை கடிதம் வந்திருக்கு, நீங்களே போய் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு மக்கள் அந்த பிரச்சனையில ஒரு 2 தாங்க நாங்க ஃபேமஸ் ஆகிறோம்டா அந்த தூக்கி தரப்போகுது, இந்த 5 கட்டுக்கட்டா கடிதம் தரப்போகுது, இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்களாப்பாண்டு. அவர் தானே சொல்றார், நீங்க என்ன தூக்கி தலையில வைக்க தேவையில்லை, மக்களுக்கு நல்லது செய்தாலே பிரச்சனை இல்லை, நான் போறேன், நான் வெளியேறேன், அரசியல் எனக்கு தேவையில்லை என்று சொல்றது தானே. அப்ப நீங்க செய்யாத பிரச்சனைக்கு தீர்வை காணுங்கவன். ஒருத்தன் பிடிங்கினா ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்த பிறகு அதுல போய் நின்று நாங்க தான் செய்தனாங்க, நாங்க தான் முடிக்கிறோம், வாங்க மீட்டிங் வைக்க மாட்டா. என்னத்துக்கு மீட்டிங்? திரும்ப நீங்க எதுவும் டீல் பேச போறீங்களா? நீங்க தானே டீலை முடிக்கிறேன்னு வந்து நீங்கள் டீலுகள் எல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் நாங்க முடிப்போம், ஊழலை முடிப்போம் வந்துட்டு இப்ப நீங்க இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு செய்யறதுல போய் ஊழல் செய்து கொண்டிருக்கீங்களா? இது என்னன்னு சொல்றது? இதுக்கு என்ன பேர்? ஊழல் சொன்னா நான் கேக்குறேன், ஊழலை நீங்க ஒழிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க செய்யறத என்ன சொல்றது? நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களோட அரசாங்கத்துல இருக்கிற போலீஸை பயன்படுத்தி உங்களோட காவல்துறையை பயன்படுத்தி நீதிமன்றங்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் குரலையே நசுக்கிறீங்க. பாராளுமன்றத்திலேயே உங்களோட அராஜகத்தை காட்டுறீங்க, பாராளுமன்றத்திலேயே நீங்கள் ஊழல்லாம் செய்யறீங்க. இப்ப நீங்க எங்க போய் ஊழல் ஒழிக்க போறீங்க? ஏன் பொய் சொல்றீங்க மக்களுக்கு? நீங்க ஒரு சர்வாதிகார அரசாங்கம், நாங்களும் இனவாத அரசாங்கம். அதை செய்யுங்க. ஒரு தீவிரவாதியா கணிக்கப்பட வேண்டிய ஒருத்தனை சொகுசு வாகனத்தை கொண்டு போய் வீட்டுக்கு கிட்ட வச்சு அவனை ஏத்துறீங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து செல்ஃபி எடுத்து போடுறான், நாமல்ற மகன். ஆனா நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்
இந்த கைதண்டு அறிவிச்ச உடனே அங்க அன்றாபுர கோர்ட்ஸுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் எல்லாம் கேட்டுட்டு வந்து அவரை தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்க. ஓகே ஜனார்தன் தீசன் என்ன சொல்ல இன்றைக்கு தீசன் அதுல வீதி விபத்து குற்றங்கள் கிரிமினல் குற்றங்கள் இல்ல, அதுகள் சமாதானப்படுத்த வேண்டியதும் ஃபைன் அடிக்க வேண்டியதும் தான் விதி, அதாவது இலங்கை சட்டத்துல நடைமுறைகள். ஒரு வீதி விபத்து குற்றத்துக்கு நீங்கள் அழைத்து அவர் வந்து அதுக்கு தவணை போடப்பட்ட பிறகு அதே குற்றத்துக்கா இன்னொரு குற்றத்துக்கா ஓகே நீங்க நீதிபதிட்ட கொண்டே கொடுக்குறீங்க தகவலை, ஓகே நீங்க விசாரிச்சு அறிக்கை கொடுக்க போறீங்க, இவர் இன்னார் இன்னிடத்தை சேர்ந்தவர், இவர் இன்ன பொறுப்புல இருக்கிறார், இன்ன பதவி நிலை வகிக்கிறார். அப்ப இங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைக்கிறதுக்கு நீதிமன்றம் உண்மையில இந்த வழக்கு பிடியான விடப்பட வேண்டிய வழக்கா, அறிவித்தல் அனுப்பப்பட வேண்டிய வழக்கா, சரி இந்த பேரை கூப்பிடுறோம்னு சொன்னா நாங்கள் யாருக்கு அறிவித்தல் அனுப்ப வேணும்? ஒரு சாதாரண நடவடிக்கை கூட தெரியாத நீதிமன்றங்களாவா நீங்க இருக்கிறீங்க? இந்த நீதிமன்றங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு கைது செய்யற பிடியானே போட முதல் இந்த குற்றங்கள் நீதிமன்றத்துக்கு கைது செய்யப்பட வேண்டிய குற்றங்களா? அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவித்து ஏன் நீங்கள் அவரை அழைக்க கூடாது? 24 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டிய குற்றங்களாக இருந்தால் இந்த நீதிமன்றங்கள் இன்றைக்கு வடக்குலையும் சரி தெற்குலையும் சரி நடக்கிற குற்றங்களுக்கு எந்த வகையில எத்தனை மணித்தியாலத்துக்குள்ள தீர்வு காணுது? அப்ப ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த இனப்பாகுபாடு என்னத்துக்கு? ஒரு செயல் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வரேன், இந்த சட்டத்தோட நான் மோத தயாரா இருக்கிறேன், இலங்கையில இருக்கிற அனைத்து சட்டங்களோட மோத தயாரா இருக்கிறேன். ஒரு செயல் தான் உங்களை தீர்மானிக்கும் நீங்கள் யாருன்றதே. ஆளுமை மிக்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார், ஆனால் இந்த அதாவது 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து இந்த இலங்கை அரசாங்கம் என்ற ஒரு பெரிய அரசாங்கம் எங்கட இனத்தை எந்த சக்தியை கொண்டு அழிச்சேன்னு சொன்னால் இந்த காவல்துறை என்ற ஒரு சக்தியை வச்சுதான் இப்ப வரைக்கும் அழிச்சு கொண்டிருக்குது. நான் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டி கொண்டு வரேன், ஜனநாயமிக்க இன்றைக்கு புலம்பெயர் நாடுகள்ல ஜனநாயமிக்க காவல்துறை இருக்குது. நீங்கள் அவன் மூக்கு வரைக்கும் போய் கத்தலாம், அவங்களுக்கு ஒரு வழக்கு கூட போட மாட்டான். இன்றைக்கு பாருங்க பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கும், ஆனால் அதுகளை எங்க கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சேதத்தையும் அந்த இடத்துல வந்து பாரிய ஒரு குற்றச்செயலும் ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த அரசாங்கங்கள்ல காவல்துறை கை வைக்குது. இதுதான் ஜனநாயமிக்க அரசாங்கங்கள். உலக நாடுகள்ல நீங்கள் போய் காசு வாங்குறதுக்கும் நிதி வாங்குறதுக்கும் தயாராக இருக்கிற நீங்கள் உலக நாடுகள் எப்படி நாட்டை நிர்வகிக்கின்றன என்ற அந்த தன்மையை உங்களோட ஜனாதிபதியால ஆய்வு செய்ய முடியலையா? தயவு செய்து ஒரு குழுவை அனுப்புங்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு. புலம்பெயர் நாடுகளிலே எவ்வாறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றதை ஆய்வு செய்யுங்கள். ஒரு நாடு நல்லா வர வேண்டும் சொன்னால் அந்த நாட்டு ஜனாதிபதி தான் சரியா இருக்க வேண்டும். தலைவன் எதுவோ அதுதான் குடிமக்கள். அப்ப தலைமத்துவ பண்புகளை கொண்ட இந்த இலங்கை அரசாங்கம் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியாக 3 மொழி மக்களும் சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை செயல்ல செய்யுங்க. ஜனநாயமிக்க வெளிநாட்டு காவல்துறை மாதிரி உங்களோட காவல்துறை ஜனநாயமிக்க ஒரு காவல்துறையா மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்ய முடியலையா? அதுக்கான ஆரம்ப நல்லிணக்க செயற்பாட்டை ஏதாவது காட்டுங்க. எதையுமே காட்டாமல் இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு பிரதான காரணங்களே இந்த காவல்துறை தான். இன்றைக்கு நீங்கள் இந்த ஜனாதிபதியா வந்து 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த காவல்துறை நிவர்த்தி செய்யறதுக்கு இல்ல இந்த காவல்துறை நடக்கிற சம்பவங்களை மாற்றம் செய்யறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை செய்த நீங்கள்? அப்ப இப்படியே காலங்காலமாக எங்கட தமிழ் மக்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் பெரும் எதிர்பார்ப்போட இந்த அனுரா என்ற அலையை நம்பிக்கொண்டு நீங்கள் பெரிய ஓட்டுக்களை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த அடுத்த கட்ட இந்த பிரதேச சபை தேர்தல்களையும் நீங்கள் இதே தவறுகளை செய்வீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அழிக்கப்பட்ட இனமாக சுத்தி வளைச்சு சந்திக்கு சந்தி உங்களை இனங்கண்டு இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து கைகோர்த்து வடக்கில தமிழினம் என்ற ஒன்று தலை தூக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு போகிறன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கான நீதி, உங்களுக்கான ஜனநாயகம், நீங்க இந்த அடிப்படை விஷயத்துல கூட உங்களோட பிரதேச சபையில ஆளுமை மிக்க தலைமை மிக்க ஒரு நிர்வாகத்தை நீங்க உருவாக்கியாக இருந்தால் நீங்கள் எதிர்காலத்துல வடக்கில ஒரு பிடி சாம்பல் மண்ணை கூட எடுக்க முடியாத நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்கள். என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி, இன்றைக்கு இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு வடக்கில பிரதேச சபை என்ற ஆட்சி தன்னுடைய நிர்வாகத்துக்குள்ள வரணும்னு சொல்லி ஏன் இவ்வளவு பிரியத்தனம் செய்கின்றது? என்ன காரணம், என்ன நோக்கம்? வடக்கில மட்டும் இன்றைக்கு வடக்கு பிரதேச சபை உங்களோட கட்டுப்பாட்டிலையும் வடக்கு மாகாண நிர்வாக கட்டமைப்பு உங்களோட கட்டுப்பாட்டிலையும் வரணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஏன் இவ்வளவு பிரயத்தனம் எடுக்கின்றது? இதுக்கான காரணத்தை யாராவது விளக்குங்கள். ஏன் அது தமிழ் மக்களால் ஆட்சி செய்யப்படுற ஒரு வடக்கு மாகாணமாக ஏன் இருக்கக்கூடாது? அது உங்களோட கட்சி தான் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஏன் இவ்வளவு பிரியத்தை எடுக்கிறீர்கள்?
நீங்கள் இன்றைக்கு 6 மாசத்துக்கு இந்த மக்களுக்கு நல்லெண்ண ரீதியாக நல்ல சமிக்கைகளையும் உங்களால் தீர்மானிக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல ரீதியாக நல்ல எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் செய்திருந்தால் இன்றைக்கு இந்த மக்களை உங்களை தேடி ஓட்டு போட்டிருப்பார்கள், பிரதேச சபையை உங்களோட கையில் கொண்டு தந்திருப்பார்கள். உங்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதாவது பிரதேச சபை கூட்டத்துல ஏதாவது ஒரு ஒழுங்கான நிர்வாக ரீதியான மக்களுக்கு நடந்த அநீதி சம்பந்தமான நடவடிக்கைகளையும் மக்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கதைத்திருக்கிறார்களா? சற்று சிந்திச்சு பார்க்கணும் இந்த சமூகம். இனி வரும் காலங்களிலும் நாங்கள் மாற்றத்துக்கான சிந்தனையை உருவாக்கவில்லையானால் நிச்சயமாக காலங்காலமாக இதைவிட மோசமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு உங்களுக்கு உருவாகித்தான் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத வகையில 5 வருடத்துக்கு அவர்கள்ட்ட கொடுத்து போட்டு நீங்கள் அவர் சொல்ற விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்க போறீங்க. நீங்கள் ஆளுமை மிக்க சமூகத்தை இனங்காணுங்கோ, ஆளுமை மிக்க தலைமையை இனங்காணுங்கோ. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாந்து போகாதீங்கோ, ஏமாந்து போறதுக்கான வாழ்வியல் சூழலை உருவாக்காதீங்கோ. சிந்தித்து செயற்பட்டு இந்த மாற்றத்துக்கான சிந்தனையை உருவாக்குங்கோ. சின்ன சின்ன செயல்கள் தான் இன்றைக்கு சட்டத்துல ஒரு சமூகத்துக்கு நல்ல எண்ணத்தை கொண்டு வரும். நீங்கள் ஒவ்வொரு இதய சுத்தியோட உங்களோட மனசுல கை வச்சு கதையுங்கோ. ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒரு கட்டத்துல எங்களுக்கு அழுகை என்ற ஒரு கட்டம் தாண்டி வருது என்று சொன்னால் இதே சுத்தியோட உங்களோட நெஞ்சில கை வச்சு கதையுங்கோ. இன்றைக்கு 2009க்கு பிறகு இருந்த இந்த ஆட்சிக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் ஒப்பிட்டு ஆய்வு செய்யுங்கோ. அவை செய்த இந்த செயற்பாட்டுக்கும் இன்றைக்கு வந்து 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள அர்ச்சுனான்ற ஒரு எம்பி இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேணும், எந்த சிந்தனையை உருவாக்க வேணும், இந்த சமூகத்தை தான் எப்படி வளர்த்தெடுக்க வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட மனம் விட்டு எல்லாமே தெளிவாக கூறியும் உங்களால அவரை ஏற்றுக்கொள்ள முடியலையா? இன்றைக்கு இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள என்ன உங்களுக்கு செய்திருக்கணும்? ஆக்கப்பூர்வமா செய்த ஒரு நடவடிக்கையை சொல்லுங்க. அது சிறுதன் ஐயாவா இருக்கட்டும், அங்கால இருக்கிற மற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், 6வது அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருக்கட்டும், 6வது ஆக்கப்பூர்வமா செய்த சொன்ன ஒரு நடவடிக்கையை சொல்லுங்க. அப்ப நாங்க திரும்ப எங்க அவர் செய்ய வேணும், அவருடைய குரல் வலையை நெரிக்கப்பட வேண்டும், அவரை ஏதோ ஒரு வகையில அவரை செயற்பட முடியாத மனிதராக செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கமும் அரசாங்கம் சார்ந்த கட்சிகளும் இதுக்கப்பால உண்மைக்கு புறம்பான சமூக வாழ்வியல் அதிகாரிகளும் ஒத்து போகிறீங்க. இறுதியாக கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீங்க தவறுவீங்களாக இருந்தால் நிச்சயமாக இரவினால கூட காப்பாற்ற முடியாத இனமாக மாற்றமடைய போகிறது. இன்றைக்கு வடக்கில நாங்கள் எதையுமே செய்ய முடியாத இனமாக மாறிவிட்டோம். ஏனென்றால் கஞ்சா, குடு, போதை ஏதாவது சிந்திக்க முடியாத இனமாக ஆக்கிவிட்டார்கள். எல்லாத்தையும் உங்களுக்கு சுதந்திரம் என்ற விஷயத்துல, அபிவிருத்தி என்ற விஷயத்துல சுதந்திரம் என்று நிறைய பணங்களை தந்து உங்களை சிந்திக்க முடியாத ஒரு சமூகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றத்துக்கான காரணம் சரியாக நாங்கள் தீர்மானிக்கவில்லையானால் நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்துல அளிக்கப்படுறதுக்கான 100% வாய்ப்புகள் நடந்தே ஆக போகுது. நன்றி. தொடர்ந்து அதாவது ரகுராமன் நான் சொல்லினது மீதியை நான் தொடர்வேன். 4 மாதத்திற்கு முன்னால் ஜனாதிபதி தேர்தலில் என்ன ஆணைகளை வழங்கி இருந்தீர்கள்? பொது தேர்தலில் என்ன ஆணைகளை வழங்கி இருந்தீர்கள்? ஏதாவது உங்கள் ஆணைகளில் அதாவது ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டீர்கள். அந்த திட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு தமிழனோ ஒரு தமிழ் பேசும் இனமான தமிழர்களையோ முஸ்லிம்களையோ உள்ளடக்காமல் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களது எண்ணம் என்ன? உங்களது ஊத்தைகளை வடக்கு கிழக்கில் கொட்டுவதற்கா? உங்களால் உருவாக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா என்ற உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அர்த்தம் என்ன? அரச இயந்திரங்களை தூய்மையாக்காத வரைக்கும் எப்படி ஒரு ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா ஆக முடியும்? அரச இயந்திரமான இன்றைக்கு ரகுராமண்ணா சொன்ன மாதிரி காவல்துறை மட்டுமல்ல, நீதித்துறை, முக்கியமான நீதித்துறை நிச்சயமாக கிளீன் செய்யப்பட வேண்டியது. நீதித்துறை, காவல்துறை, அரச அலுவலர்கள், அரச இயந்திரத்தில் உள்ள அத்தனைகளும் கிளீன் செய்யப்பட்டால் மாத்திரமே ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவை உங்களை உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் வடக்கு கிழக்குக்கு உங்களுக்கு உள்ள அத்தனை அசிங்கங்களையும் வடக்கு கிழக்கில் கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் உங்கள் மூவரை பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கினார்கள். என்ன நம்பிக்கையில் அதை செய்தார்கள்? அவர்களுக்கு தன்னும் நீங்கள் ஏதாவது விசுவாசமாக இருக்கிறீர்களா? எப்படி நீங்கள் அடுத்ததைகள் உங்களால் முகம் கொடுக்க முடியும்? உங்களுக்கு இன்று இளங்குமரன் அதாவது 3000க்கும் அதிகமான பட்டதாரிகள் ஊர்வலம் சென்ற போது அங்கு சென்று
அவர்களுடன் கதைத்து இதெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு அந்த பட்டதாரிகள் ஜனநாயக ரீதியா தாங்கள் ஒன்றும் செய்ய வரவில்லை, ஜனநாயக ரீதியா ஒரு ஜனாதிபதிக்கு எதிர்ப்பை காட்டுகிறோம், இதை உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இதுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இளங்குமரன் அவர்களே, நீங்கள் அவர்களுடன் கதைத்தீர்கள், உங்களிடம் வந்து கதைக்க சொன்னீர்கள். இன்றைக்கு ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்கு உங்களுக்கு சொன்னதுக்கு என்ன பதில் கூற உங்களால முடியும்? இன்றைக்கு நீங்க சொல்லுவீர்களா போய் நீதிமன்றத்தை தடியிடுங்கள், அவர்கள் எங்கள சகோதரர்கள்